நம்ம கிரிப்டோ கன்சல்ட் பிரைஸ் பேச முடியும். கிரிப்டோ கன்சல்ட் டெக்னிக்கல் செப்டி வீடியோ போடும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம BTC லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $76,676 இருக்குங்க. ஸோ நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸு நம்மளுக்கு மேலே போகுது. பட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த 78,800 தான் ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ ப்ரைஸை மேபி வந்து இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகலாம் அப்படின்றது சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரைஸை பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருந்தால் நம்மளுக்கு இப்போ ரிஜெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? இன்கேஸ் நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து இந்த 76,800 கீழே இன்றைக்கி கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கேண்டில் வந்து 76,800 கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா ஃபர்தராக ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கீழ் நோக்கி தான் வரும். ஸோ எது வரைக்கும் வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற டிமாண்ட் ஏரியா இது தாங்க. ஓகேங்களா? 73,000 இந்த 73,000 வந்து டச் பண்ணும். 73,000 டச் பண்ண பிறகு ப்ரைஸ் இங்கேருந்து வந்து பவுன்ஸ் ஆகுதா இல்லைனா வந்து ஃபேக் பவுன்ஸ் மாதிரி ஆகிட்டு வந்து பிரேக் டவுன் ஆகுதா அப்படின்றது பார்க்கணும். ஸோ ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு அழகாக வந்து ஒரு ட்ரெண்ட் லைனையும் வந்து டச் ஆகுது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் பண்ணுதா அப்படின்றத பார்க்கணும். அப்படி இல்லைனா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணுதா. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் ஆகி கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 60K வந்து பிரேக் பண்ணும். ஓகேங்களா? ஒருவேளை நம்மளுக்கு இங்கேருந்து சப்போர்ட் ஆகிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஃபர்தராக இங்கேருந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வர பட்சத்தில் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே போகும். ஸோ அதுவும் எது வைக்க போகும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 79,000லேருந்து 80,000 இது வைக்க தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குற ரியாக்ஷன்ஸை வச்சு நம்ம பார்த்துக்கோம். சரிங்களா? ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பியரிஷ் ஃபார்மேஷனில் தான் இருக்குது தற்போதைக்கு. ஸோ அந்த பியரிஷ் ஃபார்மேஷன் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி கேண்டில் கீழே, அதாவது 76,800 கீழே இன்றைக்கி கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா ஃபர்தராக கண்டிப்பாக வந்து இந்த டிமாண்டை வந்து BTC வந்து டேப் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த டேப் பண்ண பிறகு இங்கே நடக்கிற ரியாக்ஷன்ஸை வச்சு ஃபர்தராக வந்து இதை பிரேக் பண்ணா இல்லைனா வந்து இதில் சப்போர்ட் எடுக்குதான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ BTC பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த 73,000 வந்து அகெயின் வந்து ப்ரைஸ் வந்து டேப் பண்ணுறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. இன்னொரு விஷயம், வீக்லி கேண்டில். ஸோ வீக்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீக்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் போன வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தற்போதைய வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரே ரேஞ்சுக்குள்ளே தான் சஸ்டைன் ஆகி நிற்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்லி கேண்டலோட க்ளோஸோ இந்த மந்த்லி கேண்டலோட க்ளோஸோ சைமல்டேனியஸாக இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மந்த்லி கேண்டில் வந்து ஸ்டில்னா நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டலாக இருந்தால் கூட மேலே வந்து ஒரு பெரிய விக்கு வந்திருக்கிறதுனால இது வீக்கஸ்ட் புல்லிஷ் கேண்டலாக தான் தற்போதைய விக்கு இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் இருக்கும்போதே நான் சொல்லியிருப்பேன். ஸோ BTCயில் வந்து நெக்ஸ்ட்டு 2 மந்த் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் மந்த்தாக இருக்கலாம், ஆனால் வீக்கஸ்ட் புல்லிஷ் மந்த் கேண்டலாக தான் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீக்கஸ்ட் புல்லிஷ் கேண்டலாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் வால்யூமே இல்லை. ப்ரைஸில் மேலே இருக்குது ஆனால் வால்யூமே இல்லை. ஸோ இதை பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியுது ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இது ஒரு புல் பேக்காக தான் போயிருக்கு. ஸோ புல் பேக்னால் என்ன, எதுக்காக புல் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேலேருந்து கீழே விழுந்தது இல்லைங்களா, அதுக்காக நடந்த புல் பேக் மாதிரி தான் தெரியுது. ஸோ அகெயின் ப்ரைஸ் வந்து கீழே வந்து ட்ராப் ஆகும். ஸோ 60 கீழே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் வந்து திரும்பறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. ஸோ இந்த வார கேண்டில் வந்து எப்படி க்ளோஸ் ஆகுதுன்றது பார்ப்போம். இந்த வார கேண்டில் வந்து நம்மளுக்கு 73 ஏரியாவில் வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா, ஸோ அடுத்த வாரம் வந்து மந்தோட பிகினிங்கும் இருக்கிறதுனால மேபி வந்து ஒரு ஃபுல் பேக்காக மேலே போயிட்டு அதுக்கப்புறம் பிரேக் ஆகணும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக இந்த டிஸ்கிரிப்ஷன் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்க தரமே ஓன் லைசன்ஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மணி நீங்களே ஒருத்தர் ஓன் லைஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.